அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் சாப்பிடுவதின் உயர்ந்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்யா கோபாலன். வணக்கம். வணக்கம். இந்த சாப்பிடுவதோட உயர்ந்த நோக்கம் குறித்து எடுத்து சொல்லுங்கள். நிச்சயமாக. பொதுவாகவே சாப்பிட்றது அப்படி பார்த்தா நம்ம பசி ஆறுறதுக்காக தான் சாப்பிட்றோம், உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதில் என்ன உயர்ந்த நோக்கம் அப்படிங்கிறது இந்த காணொலியில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் ஒரு யாகம் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட வயத்தில் தான் நடக்குது. அங்கே அக்னி இருக்கா, அதனால நமக்கு சக்தி கிடைக்குது. சாப்பிட்லன்னா சக்தி கிடைக்காது. சரி, இப்போ அந்த சக்தியை வச்சு நம்ம பாசிட்டிவாக அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுறதன் மூலமாக மேன்மை, எவல்யூஷன் நடக்கும். எப்படி அப்படின்னா, நல்ல உண்மையான விஷயங்களை சரியாக பேசுவதனால், மந்திரங்களை உச்சரிப்பதனால், அப்போ ரெப்படிஷன் மூலம், பேச்சாற்றலினால் அந்த சக்தியை பாசிட்டிவாக செலவழிக்கும் போது அங்கே நமக்கு உயர்வை தருகின்றது. அந்த சாப்பாடானது நமக்கு அதிலிருந்து சக்தி கிடைத்து அதை நம்ம பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணும்போது உயர்ந்த நோக்கத்தோடு அது நமக்கு உயர்வை தருகின்றது. இதுதான் சாப்பிடுவதற்கான ஒரு உயர்ந்த நோக்கமாக இருக்குது. இல்லாட்டி நம்ம அந்த சாப்பிட்டுட்டு எப்படி வேணால் அந்த எனர்ஜியை, அந்த சக்தியை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நமக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் நனவோட. இது எனக்கு மேன்மையை தருகிறதா, நான் என்னுடைய ஆற்றலை, சக்தியை எவ்விதமாக செலவழிக்கின்றேன் அப்படிங்கிறதுல நம்ம நனவோடு இருக்கும்போது, அது உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம எஸ்பெஷலி பேச்சாற்றல் அப்படி செலவழிக்கும்போது அது நம்மை உயர்த்துகிறது என்பதே உண்மை. சாப்பிடணும்னா நம்ம உடலில் உணவு போனோன்னே நம்ம உடலில் உள்ள ரசாயன மாற்றங்கள்லாம் வரும். இந்த ஜீரண உறுப்புகள் உணவை செரிக்கிறதுக்கெல்லாம் வரும். அப்போ நல்ல நோக்கத்தோடு இருந்தால் தான் அந்த தன்மையானது நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சிந்தனையானது பல்வேறு சிந்தனைக்கு போகும்பொழுது உடலிலையும் பல்வேறு ரசாயன மாற்றங்கள் நடைபெறும். ஆக இந்த உயர்ந்த நோக்கம் அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க, ஒரு யாகம் பண்ணுவது போல் உங்களுக்கு நல்ல சிந்தனையோடு இருக்கணும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சாப்பிடுவதின் உயர்ந்த நோக்கம் குறித்து எடுத்துரைத்த தியான பயிற்றுனர் நித்யா கோபாலனுடன் விஜயகுமார்.